பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்துட்டு எல்லாரையுமே அழவிட்டவங்க நம்மளுடைய காயத்ரி ரகுராம். ஆனால் நேற்று நிகழ்ச்சியில் அவங்களே வந்துட்டு கதறி கதறி அழுதுருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போன சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கமலஹாசன் போட்டியாளர்கள் கிட்ட பல கேள்விகளை கேட்டிருந்தாரு. காயத்ரி ரகுராமை குறிப்பாக குறி வச்சு பல கேள்விகளை கேட்டிருந்தாரு. அதுக்கு காயத்ரி ரகுராம் முன்னுக்கு பின் முரணாகவும் பொய்யாகவும் தான் பதில் சொன்னார். அந்த பொய்யை விளக்கும் வகையில் நம்மளுடைய கமலஹாசன் சார் வந்துட்டு ஒரு வீடியோவை காயத்ரி ரகுராமுக்கு ப்ளே பண்ணி காமிச்சாரு. சீர் அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு அர்த்தம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அந்த வீடியோவே ப்ளே பண்ணாரு. ஆனால் அந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய காயத்ரி ரகுராம் எனக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்துட்டு காயத்ரி ரகுராம் என்னுடைய போனில் கால்சியம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பிக் பாஸ் கிட்ட சொல்ல, அதுக்கு பிக் பாஸ் வந்துட்டு உங்கள் போனில் கால்சியம் லெவல் சீராக இருக்குன்னு சொல்ல, அதுக்கு வெளியே வந்து நம்மளுடைய காயத்ரி ரகுராம் என் போனில் வந்துட்டு கால்சியம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கா, அதனால நான் வந்துட்டு இந்த சாக்லேட் மில்க் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த வீடியோவை நல்லா உத்தும் பாருங்க. பிக் பாஸ் வந்துட்டு சீரா இருக்கு, அதனால உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய காயத்ரி ரகுராம் வெளியே வந்து லெவலில் கம்மியாக இருக்கு, அதனால நான் இதை குடிக்கணும் அப்படின்னு பிக் பாஸ் சொன்னாமா தான் சொன்னாங்க. இவங்க குடிக்கணும் அப்படின்ற வார்த்தையை பிக் பாஸ் சொல்லவே இல்லை. அது மட்டும் பரவாயில்லைங்க, காயத்ரி ரகுராம் கடைசியாக வந்துட்டு ஸ்நேகன் கிட்ட எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குற்றமுள்ள நெஞ்சு தாங்க குறுகு இருக்கும், எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் அந்த வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்தணும். அதனால காயத்ரி ரகுராம் பொய் சொல்லி தான் அதை வாங்கினாங்க அப்படின்ற விஷயம் ரொம்ப நல்லா தெள்ள தெளிவாகவே தெரிஞ்சிருக்கு. இதை நினைத்து தான் நேற்று நிகழ்ச்சியில் காயத்ரி ரகுராம் பயங்கரமாக போய் அழுதுட்டாங்க. அப்போவே வந்துட்டு நான் இதுக்கப்புறம் இந்த சாக்லேட் மில்கை தொடமாட்டேன், எதையுமே தொடமாட்டேன், பிக் பாஸில் எதையுமே சாப்பிட மாட்டேன், இந்த சாப்பாடை கூட வந்துட்டு நான் வேலை செய்யறதுனால தான் சாப்பிட்றேன், இல்லைனா அதை கூட சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட பெட்டில் போயிட்டு உட்காந்து அழவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் இவங்க அழ ஆரம்பித்த உடனே இவங்களுக்கு சிங்சாங் அடிக்கிற ரெண்டு பேர் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. அவங்க வந்துட்டு இல்லை நீ எதுக்கு அழுகுற, உன்னை பற்றி தெரியும், உன் மேலே தப்பில்லை அப்படின்றதுக்காகத்தான் வந்துட்டு கமலஹாசன் சார் அது ரெண்டு முன்னாடி போட்டு காமிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கமலஹாசன் சார் உன் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காகத்தான் அதை போட்டே காமிச்சாரு. மறந்துருந்த மக்களுக்கு அதை நினைவும் படுத்தினாரு. ஆனால் அவங்க வந்துட்டு ஏதோ கமலஹாசன் சார் இவங்க தப்பே பண்ணலை, இவங்க தப்பு பண்ணாங்க நல்லவங்க, அதை நிரூபிக்கத்தான் திருப்பி போட்டு காமிச்சாரு அப்படின்னு இவங்கெல்லாம் வந்துட்டு அட்வைஸ் சொல்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நேற்று நிகழ்ச்சியில் காயத்ரி ரகுராம் வந்துட்டு இதுக்கப்புறம் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறதுக்கு பிடிக்கல, நான் வெளியே போதும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன விஷயம் மற்ற கண்டெஸ்டன்ட் எல்லாருக்குமே வந்துட்டு ஓரளவுக்கு மனசுக்குள்ள சந்தோஷமா தான் இருந்திருக்கும். ஏன்னா காயத்ரி ரகுராம் வந்துட்டு அங்கே இருக்கிறதுலே கொஞ்சம் வெயிட்டான பர்சன், அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டா மற்றவங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனாலங்க ஆல்ரெடி ஸ்நேகன் வந்துட்டு முன்னாடி ஒரு மாதிரியும் பின்னாடி ஒரு மாதிரியும் பேசுவார். காயத்ரி ரகுராமை பற்றி நேற்று முன்னாடி ஒரு மாதிரி பேசியிருக்காரு, பின்னாடி எப்படி பேசுவாருன்னு போக போக தெரிஞ்சுக்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.